அண்ணா வனம் தேடி அகமலா சோகமலர் செல்லக்கூடிய வனமா வனம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால எல்லா அப்புறத்தில் பின்னால இரு, நான் மட்டும் முன்னால போய் என்னுடைய மகனை நான் கூப்பிட்டு பார்க்கிறேன். மகனே நான் பெற்ற செல்வமேன்னு சொல்லி உன் மகனை கூப்பிடும் மகனே மாடாடு வைத்து மாமிய பெண்ணாண்டவனே வந்தாயா என்னுடைய வாழ்க்கை இறையாக மகனே வந்து விட்டான் நல்லரவா வேண்டாமலே செல்வமே உன் வேலைகள் எல்லாம் தெரியும். கண்ணே மகனே நான் தான் செல்வா நல்லருமா உங்க அம்மா வந்திருக்கிறேன்.
10 மாசம் இன்னொரு நாள் சாலையில பெத்த தாய் வந்திருக்கேன் மகனே. கண்ணே வாங்க 10 மாதம் 300 நாட்கள் ஒரு சாணகத்திலே 3000 தசன நபர்களை நாடி ஒரு நாள் அங்குமிடம் சொல்லக்கூடிய சிஸ்தி என்று உள்ளகத்திலே வைத்து உன் அங்குமிடம் சொல்லக்கூடிய சிஸ்திக்குள் வைத்து என்னை என்றவள் நீதானா? அம்மா மகனே அம்மா மகனே மகனே ஏய் பெற்றேனுங்க சொல்றப்பா. நீ என்ன பெற்றாயா? ஆமா கண்ணே, சொல்றேன் கண்ணே. ஓகே அரப்பாடா அல்வா பாட்டா நீ அம்மா வா மகனே கண்ணடா மாயனில்ல என் வார்த்தை நீ கேட்கணும் முதல்ல. நான் மாஜனும் இல்ல, ஹரிராமனும் இல்ல, கிருஷ்ணனும் இல்லன்னு சொல்றியே. ஒரு பெண் என்று வந்தால் ஒரு பெற்றவள் ஒருவனே வர வேண்டும். சொன்னால் ஒரு குழந்தை ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 உருப்படி வருது. ஆணாகவும் பெண்ணாகவும் இந்த ஒரு பார்த்தால் ஆண், இப்படி நீம பார்த்தால் பெண்ணு. ஹரிவேல் உன் மேலே வித்தைகள் எல்லாம், ஹரிராமனுடைய வித்தை எல்லாம் நான் வாய்நல்ல. எப்படி அங்கமா பிரித்தெறிந்து விடுவேன். என்னை வளர்த்திய மிருகங்களுக்கு புறாய் வைத்து மாமிசமாக்கி விடுவேன். கண்ணா, கண்ணன் இல்ல மாயன் இல்ல, உன்னை பெற்றவன் நான் தான். 10 மாதம் 800 ஆடி ஒரு காலம் சொல்லக்கூடிய சிலை இருந்து உருவே கருவாகி கருவே விட்டு விடுத்து இந்த புகழத்துல தாயப்பா நீதானா? நான் அப்பா அம்மம்மா மகனே அம்மா நல்லாருவா நானோட உன்னை பெற்ற தாய். யார நம்புறது? ஓடோடி வாடா, ஆசை முதல் தலைஞர் மணி. ஒரு மகனை என்றுவதற்கு பிறப்பெடுப்பதற்கு ஒரே தாயாக அதனால இத்தனை பெண்கள் வந்திருக்கிறீங்க. இதில் ஒரு ஆடவன் வந்திருக்கிறான். கண்ணனை போன்று உருவம் இருக்கிறது. அவன் கண்ணன் தான், சிரித்த கண்ணன் தான். உன் வெற்றியெல்லாம் அறிந்தவன். கண்ணுக்கு காட்சி பெண்ணாகவும் ஆணாகவும் நீ மாறுபதியை விடுத்த கதைகளை கூறினாய். உன் உருவத்தை எல்லாம் அறிந்தவனான். அதனால
1000 அடி அடித்து அக்கமெல்லாம் சிதைத்து உன் மிருகத்திற்கு வளைத்து எடுத்திருந்தாலும் உன்னை பெற்றவன் நான் தான். ஓர் அடி அடித்தால் ஓர் 1000 அடிக்கு சமம் மகனே, அதனால 1000 அடி அடித்தாலும் உன் பெற்றெடுத்த தாயப்பா. அம்மா, ஐயோ. டேய் நீயுமா என்ன பெற்ற பாடா கண்மணி வாடா பண்ண டேய் அப்ப நான் பெற்றேங்கடா நீ நான் தான் மகனேங்கிற ஆமா வாடா மகனே வருங்கால இளவரசா இளவரசா. டாண்டி நீயும் பெற்றங்கறிய உங்ககிட்ட நாயம் கேட்க வந்திருக்கிறதா நாய் கேட்கலப்பா. நாயம் கேட்கவா வந்திருக்கிறேன் மகனே, டேய் மறுபடி மகனே நீ அடித்தாலும் சரியா உரித்தாலும் சரியா, நான் தான் உன் தாயாரு, நீ தான் என் மகன். நீங்கள் அப்படின்னு இல்லைங்க ஒன்ன 10 மகள 300 நாள் 3000 கஷ்டம் கொண்டாடி இந்த காரணத்துல ஒன்ன பெத்தவா நான் தாடா. நீ தானே? நான் தான் உங்க அப்பா. சரி விடு ஆ. நீ பெத்தமா இருந்தா டேய், ஓ. ரெடி எது? கை எடு முந்தாடி விடு தூக்கி போடு போடு பெத்தவதானே டேய் மகனே, நீ தானே இது பெற்ற நான் தான். எந்த அங்கத்துல வைத்திருந்தாய் எப்ப இந்த வைக்கிறேன்? அப்படியா அடுத்தது அடுத்தது போய் சொல்றேன். டேய் வாங்க மகனே நீயுமா ஆமா கண்ணு எப்படி அம்மா பெற்றா கொஞ்சம் அம்மா கொஞ்சம் சிறு தாயினுடைய அங்கத்தை முகத்தை பார்ப்பதற்கு நான் பல நாட்களாக நான் பிறந்து 16 ஆண்டு காலம் தாராளமான காலகத்துல நான் வாசமாய் பிரிந்து ஒரு நாடாளு மன்னனுக்கு நான் மகனாய் பிறந்து நான் ஏதப்பா இந்த காடக மார்க்கத்துல வரணும் அம்மா அம்மா நீதானே என்ன பெற்ற ஆமா கண்ணு அங்கமனும் சித்தியிலே வைத்து அடக்கலமாய் வைத்து ஆமா கண்ணு என்ன பெற்றாயே அம்மா என்னம்மா ஏம்மா அப்படி எங்க திடீர்னு சிந்து மாடு பாட்டாப்பா சிந்து மாடு மகனே அரவா பாலா அம்மா உன்னை பாலூட்டவில்லை என்றாலும் உன் தாய் அல்லவா அம்மா உன்னை தாளாட்டவில்லை என்றாலும் ஏய் மகனே வாடிங்க அம்மாடா வாடி பெற்ற தாய் என்னை பெற்றாயா ஆமா என்னை பெற்றவள் யார் என்பது எனக்கு தெரியும் அப்படியா உன் முகத்தை பார்த்தானே ஆஹா ஏய் அப்படியா என்னை பெற்றேன் பெற்றேன் என்று சொன்னானே ஆஹா ஏய்! என்னை பெற்றாயா அப்படியே நேரா ஒரு பாட்டு மகனே, நேரா ஒரு நான் பெற்ற செல்வமே, நான் தப்பா உன்னுடைய தாயி நாகக்கண்ணி. நீ ஆமா கண்ணே, ஒளிவியனும் நாகக்கண்ணு இன்னும் நாகக்கண்ணி. உடனே என்னை வைத்து சுமர்ந்தவன் ஆமா கண்ணே. நான் தப்பா உனக்கு 10 மாதம் 300 நாள் 3000 கசூர்களை நாடி இந்த அங்கத்துல சுமந்து பெற்றெடுத்த அம்மா வந்திருக்கிறேன் கண்ணே. தள்ளி நின்று பேசு அவுட்டது அது ஒளிவியனும் நாகக்கண்ணி உன்னை ஈன்றவன் நான் என்று சொல்கிறாயே பிறந்த பச்சளை குழந்தை பச்சளை குழந்தையோடு பால்மனம் மாறாதனா நான் இருக்கலும் இடையுங்க நீ பெற்றேன் பெற்றேன் என்கிறாயே அம்மா கண்ணே, ஒரு தாயை பிரிந்த கன்று ஒரு கன்றை இழந்த தாய் ஒரு தாயை இழந்த கன்று ஒரு கன்றை இழந்த தாய் எப்படி இருக்கும் தெரியுமா கண்ணே, என்னை என்று வந்தானே தெரியாது கண்ணே, இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாது கண்ணே. ஏய்!
இப்ப யாரு சொன்னாங்க? யாரு சொல்லலப்பா. அப்பா, நான் தேடிக்கொண்டு நான் வந்தேன் கண்ணே. என்னையா? ஆமாப்பா. நான் இருக்க படுத்தியா? ஆமா. இருநாள் ஒரு போறான் பாரு. ஒரு வாய்டா. வாய்டா போடு. என்னை பெற்றேன் என்று சொல்கிறாய். அந்த ஒரு நாளிலே ஆமா. மனுநீதி சோழன் மனுநீதி சோழன் ஆமா. தன்னுடைய நாட்டை சோழ நாட்டு மன்னனுக்கு மனுநீதி சோழன் என்று பெயர். அந்த சோழ நாட்டிலே அரசாட்சி செய்து வரும் வேளையில தன்னுடைய குமாரனாகிய வீதி விடங்கன் அவனுடைய பெயர். வீதி மார்க்கத்திலே காலையில் எழுந்தான். தேர் ஓட்டுவது பழக்கம். தேர் ஓட்டி விளையாடுவது பழக்கம். அந்த தேர் ஓட்டி விளையாடி சென்று வீதி மார்க்கத்தில் போகும்போது வீதி விடுங்கின் வீதியிலே விளையாடி தேர் மீது செல்கிறான். ஒரு அப்புறத்தில் இருந்த இளம் கன்று ஆகப்பட்டது. அவன் தேர் என்று பாராமல் விளையாடி கொண்டு வந்தது. கன்றுக்கு ஏதாவது இளங்கன்று பயம் அறியுமா? அறியாது. எருதுக்குள்ள காக்காய்க்கு தெரியுமா? தெரியாது கண்ணே. அதனால வீதி விடுங்கின் கன்று மேல் விட்டு சக்கரத்தை அந்த வீதியிலே மடித்தான். கன்றின் கழுத்து மேல் சக்கரம் ஏறுகிறான். கன்று அவ்விடத்திலே இழந்தது. மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடியவன் யாருக்குமே நியாயம் வழங்கக்கூடியவர். ஆமா. எப்பேற்பட்ட ஆண்டி முதல் அரச முறை யார் நியாயம் சொன்னாலும் அதாவது நீதியை வழங்கக்கூடிய ஒரு மனுநீதி சோழன். அந்த மனுநீதி சோழனத்திலே அரண்மனைக்கு முன்பதாக ஆராய்ச்சி மணி யாராவது நியாயம் கூறுவதற்கு சென்றால் அவருடைய அரண்மனைக்கு முன்னாக இருக்கும் ஆராய்ச்சி மணி அடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராய்ச்சி மணியை யார் அடித்தார்? கன்றை எழுந்த தன் தாய் பசுவாகப்பட்டது மனுநீதி சோழனிடத்தில் ஆராய்ச்சி மணி அடித்ததா? அப்போது அரசனாகப்பட்டவன் அரண்மனை விட்டு வெளிவந்து பார்க்கின்ற பொழுது பசுவாகப்பட்டது என்ன காரணம் தெரியவில்லை. ஆராய்ச்சி மணி அடிக்கிறான். நியாயம் என்பதற்கு வந்திருப்பதாக தெரிகிறது. பசுவினுடைய கண்களில் பார்த்தால் நீர் தழும்பியதா, கண்ணீர் கொட்டியது. ஆராய்ச்சி மணி அடிக்கும் போது பசுவின் பின்புறமாக சென்றான். பசுவாகப்பட்டு தலை மட்டும் அசைத்து மனுநீதி சோழனை கன்று இழந்த இடத்திற்கு அழைத்து சென்றதா? அப்போது அங்கு சென்று பார்த்தால் கன்று இழந்து கிடக்கிறது. கன்று இழந்த பசுவாகப்பட்டது மனதிடத்திலே மனைக்குறியை கூறுவதற்காக வந்திருக்கிறது. இந்த கன்றை கொன்றவன் யார்? அப்படி என்று அந்த வீதி மார்க்கத்தில் உள்ள மக்களிடத்தில் கேட்டார் மனுநீதி சோழன். விசாரணை செய்தார். வீதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய மகனே வீதி விடங்கனே தேர் மீதில் வரும்போது கன்றின் பாராமல் கன்றின் மேல் சக்கரத்தை விட்டு கொன்று விட்டான் உனது மகன். அப்பொழுது அரசனுக்கு ஒரு நியாயமா, ஆண்டிக்கு ஒரு நியாயமா? அதனால் தன் மகன் என்று மாறாமல் அதே கன்று இருந்த இடத்திலே படுக்க வைத்து அதே தேர் மீதை தேரை ஓட்டி மனுநீதி சோழனுடைய மகனாகப்பட்ட வீதி விடுங்கின் மீது கழுத்து மேல் ஏறி கன்றுக்கு எப்படி சக்கரை ஏறிச்சோ அதே சக்கரத்தை தன் கழுத்திலே வைத்து தன் மகனை கொன்றாராம். அப்படிப்பட்ட மனுநீதி சோழன், அப்படிப்பட்ட சத்தியம் தவறாத சந்திரகுலத்திற்கு வாக்கப்பட்ட ஒரு தவறாத குருகுலத்திற்கு வாக்கப்பட்ட இன்று தினத்துல நான் உன்னை பெற்றேன். கண்ணே மகனே நான் விட்டு செல்வா அடடா நல்லறமா எங்கடா பிறந்த? நான் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஓரிடம், இப்பொழுது இருப்பது வேறிடம். நான் எங்க பிறந்தேன் எல்லாம் எனக்கு அறிந்தேன். அங்கமிருந்து என உடனே பிரித்தெறிந்து விடணும் அங்கத்தை. அதனால் பெற்றேன் என்கிறாயே. நான் பிரிந்து 16 வயது, 16 ஆண்டு காலம் இந்த ஆண்டிமான காடகம், சிங்கம் இருந்த யானை ஒட்டகம், இப்படி சொல்லக்கூடிய மிருகத்தின் வாழ்வை குடித்து என்னுடைய உடலில் ஓடுகின்றது ஒவ்வொரு துளி ரத்தமோ மிருக ஜாதியுடைய ரத்தம். ஏகத்தை எதிர்வாமம் கொண்டு இந்த கானகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீ ஓடி வந்திருக்கிற தாயே, என்னை பெற்றேன்கிறாயே. என்னை பெற்றேன் என்கிறாய். 16 ஆண்டுகளுக்கு முன்ன என்னை ஈன்றிருக்கிறாய். நீதான் என்று நான் ஒப்புக்கொள்கிறது அப்புறம். ஆனால்
16 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை ஈன்றவள் கோடு தவறாத குருகுல வம்சம். சத்தியம் தவறாத சந்திரகுல பரம்பரைக்கு நீ வாக்கப்பட்டது உண்மையானால் பட்ட மரம் பால் வரணும், சுட்ட மரம் குளிர் ஏறணும். எப்படி சுட்டெரித்த காட்டு தீயில் சுட்டெரித்த மரமாகப்பட்டது துளிர் வரணும். பட்டு போன மரமாகப்பட்டது உன்னுடைய மார்பகம் பொங்கு சுரந்து என் முகத்திலேயே பால் சுரந்து அடித்ததானா நான் அம்மா என்று ஏற்றுவேன். ஏழு திரைகளை கதிரவன் முதுகிறான். சுக்கராதேவி மைந்தன் சூரிய பகவான் 7 திரைகளை மூடி ஓர் திரையில் கண் பார்க்கிறார். இப்பொழுது அதே போன்று இந்த 7 திரைக்கு அப்புறமாக நினில் திரைக்கு அப்புறமாக நான் இருக்கிறேன். உன்னுடைய கொங்கு திறந்து இந்த மகன் மீதில் அடித்தால் மகனே ஏற்றுக்கொள்வையா? தாய் என்று ஏத்துக்குவேன், மகனே இல்லை என்றால் வகுந்து விடுவேன். உனக்கோ 16 வயசு ஆகிவிட்டது. இப்ப எப்படி பால் என் கண்டை சுரந்து உன் கடவாயில் அடிக்கும்? மகனே அப்படி அடிக்கலன்னா நீ எங்க அம்மால உனக்கு சந்தேகம் வருது இல்ல? சரிப்பா, இப்படி வராம போச்சுன்னா நம்மள கூறு வச்சு விடுவானோ, சரிப்பா, அறுத்து விடுவானோ, சரி கண்ணே, மிருகத்துக்கு போட்டு விடுவானோ. சரி கண்ணே, பயம் வருதா? ஆமா கண்ணே, பயம். ஆமாப்பா, வேதநாயகம்னா சரி கண்ணே, அரவான்னு சொன்னா சொன்னா இருப்பா, பொறும் அப்பா. அண்ணா மாயவா தங்க, என்னுடைய கங்கையானது சுரக்க வேண்டுமா? சரி, நல்லறவான் 7 திரைக்கும் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கத்தில் கொங்கை சுரந்து அவன் கடவாயில் அடித்தார். நான் அப்பதான் தாய் என்று நம்பிக்கொள்வேன், ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். இதுக்கு என்னென்ன வழி? நான் இருக்கிறேன், உன் கண்ணையை சுருக்கும், உன் மகனாகப்பட்ட நல்லறவன் கடவாயில் அடிக்கும். நான் இருக்கிறேன் தங்கா, கவலைப்பட வேண்டாம். கங்கையா கங்காயா சுரக வேணும், மகனோட கடவாய் அடிக்க வேண்டும். 7 திரைக்கும் அந்த பாரா நல்லறவான் கடவாயிலே அடிக்க வேண்டும். அறியாத காரணத்தினால் ஆதிமாயர் வந்திருக்கிறான் என்று நான் தெரியாத காரணத்தால் திருட்டு கண்ணன் வேலைதான் என்று
துடித்தேன் அம்மா. கண்ணே, அம்மா பெற்ற தாய் தான் அடித்து விட்டார் பிள்ளை. அது ஒண்ணும் கவலை இல்லை. தாயே. மகனே, அம்மா எப்படி என்றா? இந்த நாள் வரைக்கும் ஆஹா, தாயாருடைய பால் ஊட்டியதில்லை. இல்ல கண்ணே, உன் தாய்நாள் தாலாட்டு நான் தாலாட்டு பாடவில்லை, தாய்ப்பாலை கொடுக்கவில்லை. தாயாருடைய மார்பகத்தில் நான் பால் ஊட்டியதில்லை. இல்ல கண்ணே, மடி மீது படுத்து நான் தாலாட்டியின் காதால் கேட்கவில்லை. கேட்கவில்லை. அம்மா கண்ணே, உன் கையால் சாதம் செய்து கண்மணி எனக்கு கண்ணே, அந்த போசனத்தை எனக்கு ஊட்டி வைத்தார். ஒரு நாள் கூட இல்லை. இல்லை அறிவூட்ட என் தந்தை